ஆண்டவர் இசைவாடுகிறவராய் வந்திருக்கிறார். ஆண்டவரை அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு கிடைத்த மேலான ஸ்லாக்கியம். அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அது மேலான கிருபையும் இரக்கம் மட்டும்தான் நம்ம இங்கே அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் எப்படி மாற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பரிசுத்தப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நிமிட கண்களை கொண்டு ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதாக அப்படி சந்திப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரை விருத்தி நாடுகளில் என்ன செய்கிற வாழ்க்கையுடைய வணக்கங்களை திறந்தவர்களாக ஆண்டவரே என்று அப்படி சந்திப்பு கொடுத்தவர்களாக கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தருவீர்களாக, எனக்கு இடைப்படுவீர்களாக. அவர்கள் என்ன செய்வதை பார்க்கின்ற வணக்கங்களை உள்ளங்களை திறந்திருப்பீர்களாக. அன்றைய ஒரு மாற்றம் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவியில் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டுகளை சொன்னார். சுத்தாவியனுடைய இறக்கம் பாராட்டும்படி அழிச்சிருக்கிறோம். தயவு பாராட்டுகிறார். இடைவெளியை பேசினா காமிச்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம வசிக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து வரலாம். ரோமர் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களிலிருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். முதல்ல நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் 2வது வசனம். நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தோடு ஒட்டி இருக்கிறோம். ஆனா உலகத்தோடு இருந்தாலும் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்துல நம்ம வாழ்கிறோம், உலகத்துல சம்பாதிக்கிறோம், உலகத்துல இருந்து சாப்பிடுகிறோம். அதுக்கு மேல உலகத்தின் கிரியைகளோடு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் கிரியோடு நமக்கு எந்த பங்கும் கிடையாது. நம்ம அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று. அடுத்து கீழே 3வது வசனத்திலிருந்து கீழே நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய கிரியைகள்ல எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும்? வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம 3 பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கேட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டுட்டே இருக்கிறோம். இன்னும் கேட்போம், நிறைய கேட்போம். இன்னும் பாதி நாள் கூட ஆகலை. ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். ஆமாம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 15வது நாள். இந்த 15 நாள்ல ஏதாவது கொஞ்சம் ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்திருக்குதுன்னு யாராயிலும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் இல்லை, இதை கேட்டதுக்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம், நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரியா?
உங்களை நீங்களே வீட்டு ஆராய்ந்து சொல்லுங்கள். நம்ம சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு அப்படி போகிறது கேட்கறது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அபியாசப்படுத்தணும். அபியாசப்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில் அது கிரிய செஞ்சாதான் நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணலை, அது டைம் நம்ம செலவு பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வந்து எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் என்னென்னமோ பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அன்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்குறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கணும், வரணும். வந்தாதான் நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஒரு 4-5 நாள் நம்ம எதை பற்றி கேட்டோம்? சரீரத்தில் பரிசுத்தமுடையவர்களாக இருக்கணும், சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். ஒவ்வொரு அவயவங்களில் 1-2 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய அவயவங்கள் இருக்குது. ஆமாம் ஆமாம், நிறைய அவயவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கேட்க தான் போகிறோம். சரியா? ஆமாம், அந்த அவயவங்கள் எல்லாமே பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். நம்ம நாவை பற்றி பார்த்தோம், அப்படிதானே? நாவை பற்றி பேசினாங்க. வேற எதை பற்றி பேசினாங்க? கண்ணை பற்றி பேசினாங்க. கண்ணை கிளியராக இருக்குதானே? ஆமாம் ஆமாம், வார்த்தை நாமளே வார்த்தை எல்லாம் வந்துருக்கு. ஆமாம், கிளியராக இருக்குதானே கண்ணெல்லாம்? ரைட்டு, ஓகே, தெளிவாக இருக்கணும். ஆமாம், நம்ம கண்ணு எப்பவும் நேராய் நோக்க கிடவுது. அல்லேலூயா. நேராக பார்க்கணும், இல்லை மேலே பார்க்கணும், வேற எங்கேயும் திரும்பக்கூடாது. நம்முடைய பாதம் முன்னாடி தான் இருக்குது, அதை பார்த்து ஓட ஆண்டவர் பலன் தருவாராக. போன வாரங்களில் நம்ம விசுவாசத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நிறைய வசனங்களை கேட்டோம். ஆமாம், விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும், வளரணும். விசுவாசம் இங்கே இருக்குது, அது வளரணும். விசுவாசம் இருக்குது. ஏதாவது ஒரு சில காரியத்துக்கு நம்ம விசுவாசிப்போம். ஆமாம், எல்லாத்துக்கும் என்ன செய்ய மாட்டோம்? விசுவாசிக்க மாட்டோம். அதனால விசுவாசத்தை என்ன செய்யணும்? வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில. இது வந்து நம்ம தியானிக்கிறது எல்லாமே வந்து இந்த உலகம், இந்த உலகத்திலிருந்து அவருடைய ஜனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பிரித்திருக்கிறார். என்னன்னா இப்படி இதே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம டாபிக் வந்து அதுதான், இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமானதும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். இது இன்னொரு விதத்திலே நம்ம யோசிக்கிறோம். பரிபூர்ண நன்மையும் பரிபூர்ண பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று என்ன செய்யணும்? பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இதை நிறைய விதங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை அப்படி பிச்சு 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 போட்டு என்ன செய்யலாம்? நிறைய விதத்துல நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. ஆமா ஆமா, நிறைய விதத்துல அதை உட்கொள்ள அது நமக்கு உதவியா இருக்கும். ஆமா ஆமா, ஓகே. நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானித்து வந்தோம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் ரிவைஸ் பண்ண போனோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். நம்ம நிறைய அது பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்களேன். ஆமாம், உலகம் எவ்வளவு பெருசு, இதுக்குள்ள நம்ம இவ்வளோன்று இருக்கிறோம். இவ்வளோ பெரிய உலகத்தை இருந்து நம்ம விலகி வர்றது வந்து ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தை விட்டு உலகத்துக்குள்ள இருக்கிற நம்ம உலகத்தை வெறுத்து வருகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதனால கொஞ்சம், அதாவது ஒட்டி இருக்கிறது இழுபடுமோ கொஞ்சம் என்ன செய்யும்? அழிச்சதுனாலும் கோச்சிக்காதீங்க. வசனம்தான். வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அதனால அப்படி நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. நேற்றுக்கு நம்ம கடைசியா வாசிச்ச அந்த வசனத்துக்கு நேராய் வாங்கல. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 1-5 வரையும் உள்ள வசனங்களை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஓகேவா? ஆமாம், 3ஆம் அதிகாரம் 1-5 வரையும் உள்ள வசனங்கள். ஓகே ஓகே, அதில் 4வது வசனத்துல இருந்து வாசிக்க வச்சு மேலேருந்தே ஒரு தடவை வாசிச்சுட்டு வாங்களேன். கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. அப்ப இப்ப வந்து கொடிய காலத்துல இருக்கிறோம். ஓகே, கொடிய காலத்துல இதெல்லாம் இருக்குதான்னு உள்ளதை நீங்களே இப்ப மனசுல என்ன செய்ய போறீங்க? யோசிக்க போறீங்க. சரியா? ஓகே, வாசிங்க.
தற்பிரியராயும் வீட்டுக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாததாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களா. இதுல இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு போமா. ஆமா ஆமா, துரோகிகள், நிறைய துரோகிகள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆமா, அது நம்மள விடுங்களேன், நமக்குள்ள நம்ம கிட்ட பண்ற துரோகம் அதை விடுங்க. ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க, துரோகம் பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த, இப்போ நம்ம துரோகம் பண்ணுகிறோமா, பண்றோமா, ஆண்டவருக்கு துரோகம் பண்றோமா? நம்மளும் பல நேரத்தில் என்ன செய்யறோம், பண்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பி சில 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 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. சில கிருபைகளை தந்திருக்கிறார், சில வரங்களை தந்திருக்கிறார். அதுல இருந்து ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்குமோ அது நம்ம கொடுக்கலன்னா அவருக்கு துரோகம் பண்ணினதற்கு சமதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு பொருத்தனை பண்ணுகிறோம், இல்லைன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் இதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஒரு பொருத்தனையை எடுக்கணும். அப்படிதானே? நான் பொருத்தனையை பத்தி ஒரு நாள் பேசணும்னு இருக்கிறேன். நம்ம ஆட்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவேன்னு பொருத்தனை எடுப்பாங்க. சாட்சி சொல்றது பொருத்தனை கிடையாது. அது நீ சாட்சி சொல்லிதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் செய்த நன்மை என்ன செய்யணும், சொல்லிதான் ஆகணும். சாட்சி சொல்லுகிறது ஒரு பொருத்தனை அல்ல. பொருத்தனைங்கிறது வேற. அப்படிதானே? பொருத்தனைங்கிறது டோட்டலா வேற. ஆமா ஆமா. இப்போ நம்ம அங்கிருந்தே வருவோம். உங்களுக்கு அப்பதான் புரியும். இப்போ கோயிலுக்கு போய் ஒருத்தர் நேர்த்தி கடன் செலுத்துறாங்கன்னு வைங்களேன், என்னன்னு, சாமி எனக்கு இதுதான் செஞ்சுச்சுன்னா இத்தனை தேங்காய் உடைப்பேன், இத்தனை, அப்படித்தானே? ஆமா, அழகு குத்துவேன், இல்லைன்னா என்னுடைய வியாபாரத்துல இதை எடுத்து இதை பண்ணுவேன் அப்படின்னு என்ன செய்யறாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம மொட்டை அடிக்கலாம் போகல. யாருக்கும் இங்க மொட்டை அடிக்கிறது இல்லை. ஆமா, பாடப்பட்டு காது குத்துறதும் கிடையாது. சரியா? ஆமா. அப்போ அந்த இதெல்லாம் நமக்கு என்ன இதெல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல ஒருவன் ஒரு பொருத்தனை ஏற்பட்டான். என்ன செஞ்சான், எனக்கு முன்னால நான் ஜெயிச்சிட்டு எது வருகிறதோ அதை உமக்கு பலி செலுத்துவேன் என்று சொன்ன. வந்தது யாரு? அவனுடைய ஒரே மகள். அவளை ஆண்டவருக்காக கொடுத்தாரா இல்லையா? எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? வெட்டி பலி செலுத்தினாரா? ஆக்சுவலா ஆதி காலத்துல என்னது பலி தான் ஆண்டவருக்கு செலுத்துறது. நான் எது எனக்கு முன்னால வருகிறதோ நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இவளை கொண்டு போய் ஆலயத்துல இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நிறைய பெண்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். திருமணம் ஆகாமல் அவள் என்ன செய்வாள், ஆலயத்துல பணிவிடை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா ஆமா, அது ஆலயத்துல பணிவிடை செய்யும்படியாக, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாக அவளை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தாங்க. இருந்தது ஒரே பொண்ணு. அதையும் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. இதுதானே? ஆமா ஆமா. இன்னும் நிறைய பேர் பொருத்தனை பண்ணி, நம்ம டாபிக் இப்ப அது இல்லை. நான் இடையில ஒரு நாள் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் பேசுறேன் பொருத்தனைன்னா என்னன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு பொருத்தனைன்னா என்னன்னு என்ன செய்யல
தெரியல, பொருத்தனைனா என்னன்னே தெரியல. ஏதோ சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன். என்ன பொருத்தனை என்னன்னா, நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ள நான் என்ன செய்வேன், பைபிள் வாசிச்சு முடிப்பேன்னு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. இதெல்லாம் இந்த கோயில்ல நான் இந்த சாமி சரணம்னு சொல்லிட்டு 1000 தடவை எழுதி கொண்டு போய் கோயில்ல வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு சமம். புரியுதா? ஆமா, அதுக்கு தான் சமம். அப்படிதான், புரியுதா? அதெல்லாம் கிடையாது. பொருத்தனைங்கிறது டோட்டலா வேற. சரியா? ஓகே, அதை நான் ஒரு நாள் அப்புறமா பேசுறேன். ஓகே, இதுல நம்ம பார்க்கும்போது துரோகிகளாயும் சில நேரங்களில் நம்ம பொருத்தனைகளை என்ன செய்கிறோம், பண்ணுகிறோம். ஆனா பொருத்தனை பண்ணிட்டு அந்த காரியம் நடந்த உடனே நம்ம பொருத்தனை பண்ணினதை நம்ம ஆல்டர் பண்றோம். அல்லேலூயா. புரியுதா? பொருத்தனை பண்ணதை என்ன செய்கிறோம், ஆல்டர் பண்றோம். ஆல்டர் பண்ணி அதை அதுக்கேற்ற மாதிரி, இல்லைன்னா இப்படிதான் ஏன்னா நமக்கு காரியம் நடந்துருச்சு. காரியம் நடக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே வா ஊன்னு என்ன செய்வோம், பேசுவோம். சொல்லி எடுத்து முடிச்சுட்டு ஆண்டவரும் உங்களை நம்பி என்ன செஞ்சிருவார். நீங்க தரமாட்டீங்கன்னு உள்ளதான் ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். அவர் எல்லாமே தெரியும் பாருங்க, அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, செஞ்ச பிறகு நம்ம ஒரு ஆல்டர் பண்ணுவோம். தெரியுமா? உங்களுக்கு புரியுறமா? இன்னும் விளக்கமா சொல்றேன். ஆண்டவரே, நம்ம எல்லாம் ஓப்பனா பேசினாதான் எனக்கும் திருப்தி, உங்களுக்கும் அது கரெக்டா இருக்கும். ஆண்டவரே, இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் சர்ச்சை கட்டுறதுக்கு நான் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், இல்லை 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு பொருத்தனை பண்ணிடுறோம். பொருத்தனை பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு டிவியை பார்த்துட்டே இருக்கிறோம். டிவியை பார்க்குமோ அங்கே ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லுகிறார், இந்த இடத்திலே ஆலயம் கட்டும்படியாக இவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னு வைங்களேன். அவர் பேசுகிற நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் ஆலயத்தை கட்ட நான் என்ன செய்வேன், பொருத்தனை பண்ணிடுறேன். நம்ம சர்ச்சைக்கு ஒரு 50,000, அங்க ஒரு 50,000, எப்படினாலும் நான் என்ன செய்யணும், ஆலயம் கட்டணும். இந்த ஆல்டர் பண்றோம் பாருங்களேன், இது தப்புங்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதா? ஆமா, இப்போ புரியுதுல்ல? ரைட், இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். சரியா? ஆமா. அப்புறம் துணிகரம் உள்ளவர்களாயும் துணிகரம்னா பயம் இல்லாதது கூட மன்னிச்சிடலாங்க, துணிகரத்தெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. வேணும்னு எல்லாம் தெரிஞ்சும் அல்லேலூயா. நம்ம திருவிருந்து எடுத்துக்கொள்வோமா? திருவிருந்து பந்தியில வந்து அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ருசிக்கிறோம், பானம் பண்ணுகிறோம். அப்படித்தானே? யாரும் சும்மா வந்து சாப்பிட்றேன் ரசம் ஏதோ ஒண்ணு இல்லை அப்படி யோசிச்சு யாராவது சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். சாதாரணமா திருவிருந்தை என்னைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவனுடைய மாம்சம் அவருடைய இரத்தத்திற்கு நான் என்ன செய்கிறேன், புசிக்கிறேன். அவருடைய மாம்சத்தை நான் புசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தை எனக்கு கொடுக்கிறார், நான் என்ன செய்கிறேன், பானம் பண்ணுகிறேன். அப்படி என்கிற பயபக்தியோட அப்பத்தையும் என்ன செய்யணும், வாங்கணும், ரசத்தையும் வாங்கணும். இந்த திருவிருந்துக்கு வந்து உட்காருகிற நம்ம ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறோம். ஒண்ணுல வேசித்தனமா இருக்கலாம், இல்ல விபச்சாரமா இருக்கலாம், இல்ல கள்ள தொடர்பா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செஞ்சிட்டு திருவிருந்து எடுத்து கொடுக்கவும் வரக்கூடாது, திருவிருந்து என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அதை செஞ்சிட்டு இதுல என்ன பெருசா இருக்குது, இதுல என்ன பெருசா அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு நீங்க வந்து திருவிருந்தை எடுத்து கொடுக்கவோ திருவிருந்துல பங்கு கொள்ளவோ வந்தா அதுதான் துணிகரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நீ இவ்வளவு துணிகரம் கொண்டவனாக இருக்கக்கூடாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரியன் செய்கிறத ஆசாரியன் செய்ய வேண்டும். அதானே? ஆசாரியன் செய்கிறத ஆசாரியன் தான் செய்யணும். ஆசாரியன் வர லேட்டான உடனே நீ இறங்கி பலி செலுத்த என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதானே வசனத்திலிருந்து சொல்ற. நீ இறங்கி என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்த போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துணிகரம் கொண்டதுனால ராஜ்யபாரமே அவனை விட்டு போயிடுச்சு. சந்ததியை அழிக்கப்பட்டு விட்டது. சந்ததி ஒண்ணுமில்லாம பலவீனப்பட்டு போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. துணிகரம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிடக்கூடாது? ஒண்ணுல ஏதாவது தப்பு பண்றோம், பாவம் செய்யறோம்னா விழுந்து ஆண்டுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அதோட என்ன செய்யணும்? விட்டுறணும். விட்டேன்ற தீர்மானத்தோட உறுதியோட ஆண்டுடைய சமூகத்துல திருவிருந்தில் பங்கு கொள்ளணும். அல்லேலூயா. வேறுபாட்டின் ஜீவியம் பாருங்க. நம்ம திரும்பவும் சொல்றேன், வேறுபாடுதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். வேறுபாடு பார்க்கிறோம். அப்ப இதுல எல்லாத்திலையும் பரிசுத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். துணிகரத்தை நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும். அடுத்து இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இருந்து தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருந்து. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தாம சுகபோகமான ஒரு வாழ்க்கை வேணும் என்று சொல்லி இருப்பது. அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். ஓகே, அடுத்து மெயினான பாயிண்ட். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை எல்லாம் வந்த காரியங்கள் எல்லாம் வாட்சி வருவோம். நம்ம கடைசி காலத்துல தானே இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி காலத்துல தான் இருக்கிறோம். இதுல இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு நம்ம தெளிவா கண்கூட்டா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இப்ப என்ன இருக்குது? கடைசி காலமா இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. இயேசு வரும்போது இவைகளில் எல்லாவற்றிலிருந்து சபை விலகி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வேணா பாருங்களேன், எத்தனையோ பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டுடைய சத்தத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் பேர் தான் என்ன செய்கிறார்கள்? வர்றாங்க. இப்படிதான் பரலோகத்திலையும் இருக்கும். சரியா? எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. புரியுது இல்ல? வசனத்தை கேட்கிறோம், வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தின்படி ஜீவித்து ஒரு வேறுபாடோட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றினா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இப்படிதான் இருக்கும் பரலோகத்திலையும். ஆமா, ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக, நீதிப்படுத்துவாராக. அப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். பரலோகத்துக்கு போக ஒரு நாள் நீங்களை என்ன செய்யுங்க? ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அவனுடைய சமூகத்துல வருமோ ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கமோ பக்தியா இருக்கிற மாதிரியும் அந்தரங்க வாழ்க்கையில பக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா மனம் போற போக்குல நடந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம நினைத்தபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் பக்தியின் வேஷமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசு விரும்புகிறபடி எல்லாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறபடி நடக்கணும். அந்த பக்தி எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையாவது ரெண்டு பேரை விசுவாசிகளை பார்க்கவோ அப்படி எல்லாரையும் பார்க்கமோ அப்படியே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அப்படியே ஆவியில நிரம்பி இவர் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறது. மற்றபடி போகுமா? அல்லேலூயா. எல்லா நேரம் ஒரே மாதிரி இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமா, அப்ப நம்மளை பார்க்கிறவனே நம்மளை என்ன செய்வான்? மதிக்க மாட்டான் முதல்ல, அப்புறம் அவன் தூசிச்சு தெரிய ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அப்படி அந்த பக்தியின் வேஷத்தை என்ன செய்யாதுங்க? போடக்கூடாது. வேஷத்தை போடாம உண்மையா உண்மையா இருதயத்தில் இருக்கணும். மரியாதை மனசுல இருந்தா போதும் சொல்லுவோம் தெரியுமா? மனசுல அவருக்கு முன்னாடி பக்தி இருந்தா போதும்.
ஆமா, வெளியே வெளியே ஷோ காட்டிட்டு வெளியே நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப அப்படியே ஆண்டவருடைய ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற மாதிரி, ஆவியிலே இருக்கிற மாதிரியும் ஸ்டேஜில் வந்து பயங்கரமா காட்டிட்டு கீழே இறங்கியாச்சுன்னா வேற மாதிரி இருக்கிறாங்க. எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நான் கீழே இருந்தாலும் இப்படிதான் உங்ககிட்ட பேசுவேன், இங்க நின்னாலும் இப்படிதான் உங்ககிட்ட பேசுறேன். ஆமா, நமக்கு இதுதான் ரைட்டா, சரியா? அதனால இந்த ஒரு மாதிரி அப்படியே அதெல்லாம் காட்டக்கூடாது. நான் ஆண்டவரோட எப்படி இருக்கிறேன், என் உறவு ஆண்டவரோட எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். மனுஷனுக்கு முன்னால காட்டுறதெல்லாம் பரலோகத்துக்கு என்ன செய்யாது, போகாது, இங்கதான் கிடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால், தனக்கு ஏற்ற வார்த்தைகள். அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், அதே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கன்னா எதுனா, ஒரு நிமிஷம் பொறுக்கன்னா எப்படின்னு தெரியுதா? அதை பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. புரியுதா? பொறுக்கன்னா பொறுக்கிறது இல்ல, பொறுத்து கொள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கடினமான வார்த்தை வந்துச்சுன்னா அவர்களால் என்ன செய்ய முடியாது. கடினமான வார்த்தை இல்லைங்க, அது நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தையும் நம்முடைய குறைகளையும் சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் நம்மிடத்துல வந்துச்சுன்னா அதை பொறுக்க மனதில்லாமல், வாசிங்க, செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக, ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் கிடையாது, நிறைய. எப்படின்னு புரியுதா? இப்போ நமக்கு இப்போ போன் வந்துருச்சு பாருங்களேன், திரளான போதகர்களை எதுல பார்த்துடலாம், போன்ல பார்த்துடலாம், அப்படித்தானே? போன்ல இப்போ நம்ம யூடியூப் ஓபன் பண்ணிட்டா நிறைய பிரசங்க. கொரோனா வந்ததுல கேடுகட்டு போறது இந்த இதுதான். புரியுதா? சபை தான் முதல்ல சீரழிச்சுது. எப்படி தெரியுமா? எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, யூடியூப்ல போட ஆரம்பிச்சாங்க. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று வர ஆரம்பிச்சுது. ரீல்ஸ் போட்டா தொடங்குறாங்க. அது அவர்கள் எடுத்து போடுகிறதெல்லாம் என்னது, அந்த பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை கண்ணீரை துடைத்து உன்னை மேன்மைப்படுத்தி, அதுக்கு முன்னால பேசுறதையும் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பேசுறதையும் விட்டுருவாங்க. அதை மட்டும் எடுத்து அவர்கள் வைத்து கொண்டு என்ன செய்வார்கள், இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்கள்ல நிறைய ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகளை என்ன செய்வார்கள். கஷ்டமா இருக்குதோ, இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வச்சு என்ன செய்வாங்க, அந்த ஊழியக்காரங்க பாத்தீங்களா, அந்த சபையில பாத்தீங்களா, இங்க வந்தா மனுஷன் வேதனையோட நொந்து போய் வருவான். பேசுற வார்த்தையெல்லாம் மனுஷன் ஆறுதலா போகணும்னு நினைச்சா உள்ள சீல் பிடிச்சுக்கிட்டே இருக்கும், மேல பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. பவுடரை கொட்டி கொட்டி இருந்து உள்ள சீல் பிடிக்கிறது தெரியாது. ஒரு நாள் சொல்லுவான், காலையே எடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுவான், காலையே எடுக்கணும்னு. அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் அதுல புண்ணு வந்தது தெரியும். வீட்டுல இருக்கவனுக்கு தான் தெரியும் புண்ணு வந்தது. ஹல்லேலூயா. புண்ணு வந்தவனுக்கு தான் அதுக்கு எப்படி காயம் கட்டணும்னு தெரியும். ஹல்லேலூயா. அது எங்க கொண்டு வச்சு பராமரிக்கணும்ங்கிறதும் கூட இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. வந்து வந்து சுத்தி 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 எட்டி பார்த்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் அது. ஹல்லேலூயா. பக்கத்துல வந்து தூக்குறவனுக்கு தான் தெரியும், இதை சத்திரத்துக்கு கொண்டு போகணுமா, இல்ல நம்மளே இதுக்கு காயம் கட்ட முடியுமா, இதுக்கு நம்மளே ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி
உள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம மக்களே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுற்றி திரிகிறாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. பக்தியின் வேஷத்தை நம்பி நீ அப்படி சுத்தாதீங்க. சரிங்களா? சரி, அதோட முடிச்சுக்கிறேன். சரியா? திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு 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 எப்படி சொல்றது, வசனத்தை இல்லைங்க, வசனத்தை இல்லை, ஏதாவது ஒரு கதைகளை சொல்லி ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லி அதற்குள்ள வசனத்தை திணித்து அப்படி என்ன செய்கிறார்கள், கொண்டு வருவார்கள். ஆனா அது சுவிசேஷத்திற்கு ஒத்து போகும். சுவிசேஷம் தான் எப்படியாவது வசனம் போய் சேரணும், எப்படியாவது அவனுடைய வார்த்தை போய் சேரணும். ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ள கதைகளை மட்டும்தான் என்ன செய்கிறார்கள், பேசி கொண்டு போறாங்க. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயும் என்ன உண்டாகல, வளர்ச்சி உண்டாகல. அது அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, இன்னும் பால் குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. தட்டி கொடுத்து பால் கொடுத்துக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. இது என்னைக்கு இட்லி சாப்பிட, என்னைக்கு சாப்பாடு சாப்பிட, என்னைக்கு பிரியாணி சாப்பிட, என்னைக்கு கறியெல்லாம் சாப்பிட. புருஷனா போல மாறணும் இல்லை, என்னைக்கு குழந்தையாவே இருந்துட்டு இருந்தா, ஆமா, என்னைக்கு தூக்கி தோல்ல போட்டு தட்டிக்கிட்டே என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது. புரியுதுல்ல? ஆமா, நம்ம 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 ஆவிக்குரிய நிலைமை தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியும். புரியுதுல்ல? ஆமா ஆமா ஆமா. ஒரு 25-30 வயசு வருஷமா நான் ஆண்டவரை சேவிக்கிறேன்னா நம்மளை இன்னும் தூக்கி சுமக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம தான் 4 பேரை தூக்கிட்டு போற நிலைமையில இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அந்த பலனை தருவாராங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பக்தியின் வேஷத்தை களைத்து போட்டு வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. அல்லேலூயா. ஓகே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லலாமா? ஆமா. உலக வேஷம் எதுல இருந்தெல்லாம் விசுவாசிகளுக்குள்ள வருகிறது சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஒரு 2 பாயிண்ட் நான் அப்புறம் சொல்றேன். உலக வேஷம், உலகத்தில் இருக்கிற வேஷங்கள், பிரபஞ்சத்தின் வேஷம் எந்தெந்த காரியங்களில் விசுவாசிகளுக்குள்ள இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். திருமண காரியங்கள், அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். திருமண காரியங்கள். அடுத்து உலகத்தை மாதிரியே விசுவாசியம் பண்றாங்க. நாள் பார்க்கறது. ரைட், ஓகே. நாள் பார்க்கறது. ஆமா, அது எல்லாமே நாலு நேரம், அது 4 நேரத்துக்குள்ள வந்துருது அது. ஆமா. அடுத்து வேற, அடுத்த டாபிக். சத்தமா சொல்லுங்க. ஓ செய்ய மாட்டேன்பாங்க, அது செஞ்சிருவாங்க. அது வந்து ஒரு சடங்காச்சாரம் மாதிரி. ரைட், ஓகே. புரியுது, எனக்கு புரியுது. அடுத்து வேற எதுல எல்லாம் உலகம் விசுவாசிகளுக்குள்ள இருக்குது? உடைகள். ஆமா, உடைகள்ல உலகத்திற்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லுங்க, அப்பதான் உங்க மைண்ட் எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்னு உள்ளது எனக்கு தெரியும். பாருங்களேன். ஆமா, நீங்க சொல்லுங்க. பேச்சு. ஆமா, கம்யூனிகேஷன். பேச்சு வார்த்தை ரொம்ப அதிகமா என்ன செய்யுது, போகுது. அதுவும் உலகத்தை மாதிரி என்ன செய்யும், உலகத்தின் பேச்சு என்ன செய்கிறது, அதிகம் பேசும் உலகம் உள்ள வரும். அது வேற. ஆமா, உண்மைதானே, அதிகம் பேசும் உலகம் உள்ள வரும். அடுத்து வேற. ஆமா, கம்யூனிட்டி, ஜாதி பார்க்கிறது. ஓகே. அடுத்து
நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வச்சுக்கலாம். ஆமா ஆமா, உலக உலக ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இவனை என்ன செய்கிறது பண்றது. ரைட், ஓகே. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க அடுத்தது. பெருமைக்காக பண்றது, பெருமையின் காரியங்கள். ஓகே, ஆமா. பணம், பிரஸ்டீஜ் பார்க்கறது, பிரஸ்டீஜ் பார்க்கறது. ஆமா, நான் இந்த உயரத்துல இருக்கிறேன், நான் இவங்க கிட்ட போய் பேசணுமா, நான் இவங்க கிட்ட போய் பழகணுமா. உயர்வு தாழ்வு. ஆமா, உயர்வு தாழ்வை என்ன செய்கிறது பார்க்கறது. அவங்க வேணா வந்து என்கிட்ட பேசட்டும், நான் எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு. உலகமும் அப்படிதான் இருக்குது, நம்மளே எப்படிதான் இருக்கோம் அப்படிதான். சரியா? ஓகே ஓகே. இது திரும்ப நம்ம இன்னைக்கு கொஞ்சம் உள்ள போகலாமா? ஒரு 7 காரியங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மெயின் பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகேவா? ஓகே. முதல்ல, எவற்றில் எல்லாம் இருந்து உலக வேஷம் விசுவாசிகளுக்குள் வருகிறது. முதல்ல எதுல இருந்துன்னா, மக்களின் கலாச்சாரம், கல்ச்சர். மக்களின் கலாச்சாரம். கலாச்சாரம் என்கிற பெயர்ல என்ன செய்கிறது, உலகம் சபைக்குள்ள என்ன செய்கிறது வருகிறது. ஓகே, அதை நம்ம ஒன்றா பார்ப்போம். டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அடுத்து போகலாம். ஓகே. ரெண்டாவது, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். முதல்ல மக்களின் கலாச்சாரம், கல்ச்சர். ரெண்டாவது வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். மூணாவது பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன், பழக்க வழக்கங்கள். எழுதி போடணுமா? எழுதி போடணுமா? எழுதிருவீங்களா சொல்ல சொல்ல? ஓகே, யாருக்கா எழுதி போடணும் அப்படின்னா சொல்லிடுங்க. சரியா? எழுதிடலாம் தானே சொல்ல சொல்ல? ஓகே. நான்காவதாக வியாபார மோகம். வியாபார மோகம், வியாபார மோகம், பிசினஸ். அதுக்கு எப்படி சொல்லலாம்? பிசினஸ் போதும், அது போதும், புரியுதானே? ஆமாம், வியாபார மோகம். அடுத்து பொழுதுபோக்குகள், பொழுதுபோக்குகள். பொழுதுபோக்குகள், என்டர்டெயின்மெண்ட். எல்லாரும் இப்போ சபையில் என்டர்டெயின்மெண்ட் தான் விரும்புகிறாங்க, விசுவாசிகளும். வாங்க வாங்க வரேன். பொழுதுபோக்குகள், என்டர்டெயின்மெண்ட். ஆறாவது ஆடை அணிகலன்கள். ஆடை அணிகலன்கள், அவுட்டர் அப்பியரன்ஸ். ஆடை அணிகலன்கள். ஏழாவது ஆசைகள், டிசைர்ஸ், ஆசைகள். சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே. 7 காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மக்களின் கலாச்சாரம். கலாச்சாரங்கிற பெயர்ல சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். கலாச்சாரம், இது நம்முடைய கலாச்சாரம், இது என்னுடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்தின் பேர்ல சபையில அநேக காரியங்கள் என்ன செய்கிறது இருக்குது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, சபையில பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, அதனால அது பொங்கல் தமிழருடைய திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சபைக்குள்ள என்ன செய்யறாங்க, பொங்கல் கொண்டாடுகிறாங்க. அப்புறம் வேற என்னது, தீபாவளி கொண்டாடுறாங்க. அது இந்தியர்களின் பொதுவான பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி கொண்டாடுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட நிறைய இருக்குது. நீங்க ஒன்னொன்னா எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஆமா சரி, ஓகே. ஆமா, அது என்டர்டெயின்மெண்ட்ல வரும். ஓகேவா? ஆமா ஆமா. ரெண்டாவது வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். என்னுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பரிசுத்த வேதாகமம் தான் தீர்மானிக்கணுமே தவிர உலகம் என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. என் வாழ்க்கை இப்படிதான்,
என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும், எங்க குடும்ப சூழ்நிலை இப்படி, எங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் இப்படி இருக்கிறேன், என் குடும்ப சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் அல்லேலூயா. அதுல எல்லாம் என்ன செய்கிறது? உலகம் நமக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக இப்படி பண்ணுங்க. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் எதுக்குன்னு சொல்லணுமா? ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொன்ன பாருங்களேன், எங்க குடும்பத்துல எல்லாருமே ஹிந்துஸா இருக்கிறாங்க, இல்லை ஆர்சி கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. அதனால நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? அந்த இடத்துல நான் போய் என்ன செய்யணும்? நின்று ஆகணும், செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையை முன்னால வச்சு ஆண்டவரை விட்டு விலகி அதுக்குள்ள போய் என்ன செய்கிறோம்? நிற்கிறோம், செய்கிறோம். அல்லேலூயா. ஹலோ, உலகத்தை விட்டு வெளியே வரணும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். அதனால நம்ம எல்லாம் உலகத்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். சரியா? அடுத்து மூன்றாவதாக பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன், பழக்க வழக்கங்கள், நம்முடைய பழக்க வழக்கம். அதுலதான் நீ சொன்ன கம்யூனிட்டி என்ன செய்கிறது? உள்ள வருது. ஜாதி பார்த்து பழகுறது, ஜாதி பார்த்து பேசுகிறது, ஜாதி பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஜாதி பார்க்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை அதுல என்ன செஞ்சிருவாங்க? உள்ள வச்சுக்குவாங்க. இப்ப புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு வைங்களேன். அந்த பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு என்ன ஆசை? அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆமா, அந்த பிள்ளைக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அந்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அவர்களுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி வரணும். அந்த பிள்ளைகிட்ட பார்த்து என்ன சொல்லுவாங்க? அது வேற கம்யூனிட்டி, நமக்கு என்ன செய்யாது? ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய திட்டம் என்ன மனசுல? அந்த கல்யாணத்தை என்ன செய்யணும்? நிறுத்தணும். அவங்களோட பேசுறதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். அதுக்காக என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்ப இவர்கள் மிஞ்சின பரிசுத்தவான்களாயிருவார்கள், மிஞ்சின நீதிமானாய் மாறி இவர்கள் எங்களுடைய வீட்டுல என்ன செய்கிறார்கள்? ஜாதியை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். அந்த இடமெல்லாம் இங்க என்ன செய்யாது? பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவரே, இதனாலதான் என் பிரசங்கத்துக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சரியா? ஆமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுல எல்லாத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஏதாவது ஒரு சுய விருப்பம் நிறைவேறதுக்கு சில சுய விருப்பங்களை, சில காரியங்களை பைபிள்ல இருந்து கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஆமா, அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. சரியா? எந்த விதத்திலையும் எந்த பழக்க வழக்கங்களும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாத்திரக்கூடாது. கரெக்டா பேசுங்க, கரெக்டா போங்க, கரெக்டா வாங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார் மீதியெல்லாம். அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி லிமிட்டடா பேசணும். சொற்களின் மிகுதியினால பாவம், சொல்லுங்களேன், பாவம் இல்லாமல் என்ன செய்யாது? போகாது. ரொம்ப நேரம் பேசிட்டோம்னா, கொஞ்ச நேரம் பேசி நல்லதான் பேசிட்டு இருப்போம். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு மேல யாரையா பிடிச்சு இழுத்து உள்ள போட்டு அவங்கள வச்சுதான் துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி மடிச்சு வச்சிருவோம். அல்லேலூயா. ஆமா, மடிச்சு உள்ள வச்சு அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? பேச ஆரம்பிச்சிருவோம். அதான் கம்யூனிகேஷன்ல உலகம் என்ன செஞ்சிரும்? உள்ள வந்துடும். சரியா? ஓகே. அடுத்து வியாபார மோகம். வியாபார மோகம். சிலர் சொல்றாங்க பாருங்களேன், செய்யும் தொழிலே அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். ஆனா விசுவாசிகள் இன்னைக்கு அத வியாபாரம் இல்லாம வேற எதுவும் கிடையாது. என் பிசினஸ் தான் முதல்ல, அப்புறம் தான் ஆண்டவர். என் பிசினஸ் முதல்ல, என் வேலை முதல்ல, அப்புறம் தான் ஆண்டவர். எப்படியாவது ஒரு ஜெபத்திலேயாவது கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கும், ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கும், ஒரு மீட்டிங்லயாவது வந்து குடும்பமா வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னா அவர்கள் முதல்ல வேலையை முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க? அப்ப நீ இன்னும் உலகத்துக்குள்ள தானே இருக்கிற. கோல்கேட் கம்பெனிக்காரன் தெரியும் தானே? ஆமா, தெரியும்ல. போதும், இன்னொரு தடவை கூட சொல்லணுமா? ஆமா, கோல்கேட் கம்பெனிக்காரன் பெரிய பணக்காரன். கோல்கேட் கம்பெனியை பத்தி நமக்கு தெரியாதது
இல்லை, உலகம் ஃபுல்லா அந்த கம்பெனி என்ன செய்கிறது இருக்கிறது. அவன் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்துட்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறான். ஏன்? அந்த ஒரு நாள் பிசினஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? அவனுக்கு கிடைக்கும் தானே? அந்த ஒரு நாள் பிசினஸ் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு நமக்கு கோல்கேட் கம்பெனி தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு நாளை பூட்டி வச்சு ஆண்டுடைய சமூகத்துல போனதுனால ஆண்டவர் அந்த கம்பெனியை மேல போஸ்ட் போட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உயரணும்னா முதல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாபாரம் எல்லாம் ஆண்டவர் தருவாரு. நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன எப்படி வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல செலவிடுகிற நேரம் நீங்க ஆண்டுடைய சமூகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சமம். புரியுதா? ஆண்டுடைய சமூகத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதற்குண்டானதுக்கு வட்டியை முதலமா ஆண்டவர் தருவாரு. நீங்க வேணா சோதிச்சு பாருங்க, இல்லைன்னா செஞ்சவங்கள்ட்ட அனுபவிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அப்படித்தானே? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு வியாபாரம் பண்றோமோ அதை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வாரு? தந்துருவாரு. அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தோட நெருங்கி ஜீவிக்கணுங்க. உலகத்தை பார்த்துட்டு இருந்தா உலகத்தின் ஆசீர்வாதம் தான் இருக்கும், அவருக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குகள், என்டர்டெயின்மெண்ட். ஆமா, கொஞ்ச நாள் வெளியெல்லாம் கேள்விப்பட்ட, இப்ப ராசிபுரத்துக்குள்ளே வந்துருச்சு. நம்ம ஆட்களும் நிறைய பேரு எஸ்பிபி சரணுடைய பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா. வெளியே அந்த தூரமா நின்று சும்மா பார்த்துட்டு தான் வந்தேன். ஹல்லேலூயா. ஆமா, அதை விரும்புறாங்க இன்னைக்கு. சீரியல் பார்க்குறீங்களா? விட்டுருங்க. சரி, அடுத்து 6வது ஆடை அணிகலன்கள். ஆமா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே புடவை தான், அதை நல்லாவும் கட்ட முடியும். நம்ம சரீரத்தை நம்ம புருஷன் பார்த்தா போதும். புருஷனை நெஞ்சு எவனும் பார்க்க வேண்டிய தேவை, யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, வேஷ்டி கட்டும்போது டபுள் வேஷ்டி வாங்கி கட்டணும். சும்மா இந்த சிங்கிள் வேஷ்டியை வாங்கி கட்டிட்டு படம் காட்டி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நானும் இப்பதான் சொல்றேன். சர்ச்சுக்குள்ள என்ட்ராகிறோம்னா வேஷ்டி அவுத்து கீழே விடணும், மடிச்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா. அன்னைக்கு ஒருத்தர் மடிச்சு கட்டிட்டு வந்தாரு, கீழே அவுத்து விடுங்க. உள்ள வரணும், கீழே அவுத்து விட்டுட்டு வரணும். வயசானவர் தான், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஒழுக்கம்னு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உள்ள நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், ஊரை விட்டு வெளியே போனது என்ன பண்றோம்? ஊர்ல கிடக்கிறவன் எல்லாம் பார்க்கட்டும்னா, கிறிஸ்தவனுக்கு அவருடைய பிள்ளைகள் மானியமா நடக்கணும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஒழுக்கமா இருக்கணும். மனுஷன் பார்க்கறதுக்கு நம்ம நடக்கல, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. நம்ம வேஷங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கமுடையவராக இருக்கிறார். பரிசுத்தம்னா எல்லாத்துலேயும் பரிசுத்தமா இருக்கணும்.
அல்லேலூயா. அடுத்து ஆசைகள். ஆசைகள்னு நான் டீசெண்டாக எழுதிட்டேன், சரியா? ஆமாம், நான் ஒரு பாயிண்ட் எழுதுகிறோம், கொஞ்சம் டீசெண்டாக எழுதணுமேன்னு ஒரு ஆசைகள்னு டீசெண்டாக எழுதிட்டேன். உலகத்தை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆமாம், எல்லாம் சொல்லணும்ல. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எதுக்கு மேலேயும் நமக்கு ஆமாம். சரி, இதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ள இருந்து செய்யலாம், சரியா? சரி, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம், சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாமா? ஆமாம். பிரபஞ்சம், இந்த உலகம் நமக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த உலகம் நமக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? பிரபஞ்சம் நமக்குள்ள இருந்தால் என்ன நடக்கும்? ஓகே, வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்லாட்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 13:22. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, முட்களுக்குள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினாலே அவனும் பலனற்று போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உலகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா முதல் காரியம் என்ன நடக்குதுன்னா, சத்தியத்தின் செல்வாக்கை சீரழிக்கும். ஹல்லேலூயா. முதலாவது, உலகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா முதல்ல என்ன நடக்கும்னா, சத்தியத்தின் செல்வாக்கை அது என்ன செய்யும்? சீரழிக்கும். உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு உள்ள விழுந்து நம்மளை அப்படியே நெருக்கி கொண்டு இருக்கிறது நிமித்தமாக, அல்லேலூயா, கர்த்தருடைய போதனை உள்ள போனதும் இதெல்லாம் மாறி 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 அதை குத்தும்படியாய் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் கவலை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்போம், எதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்போம், அவனுடைய வசனத்தை கேட்டிருப்போம். நீ 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 வந்து 10ல் 1 என்ன செய்யணும், தசம பாகம் கொடுக்கணும்னு வார்த்தையை கேட்டிருப்போம். அவனுடைய சமூகத்துல வார்த்தைகளை கேட்டிருப்போம். நீ இப்படிதான் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இதை விரும்புகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யப்படியாய் விருப்பப்படுகிறார் என்று சொல்லி வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனா அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்ய விடாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற கவலைகள் நம்ம என்ன செய்கிறது, நெருக்குகிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம என்ன செய்கிறது, வஞ்சகத்தன்மை. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம். அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்கிறது, வஞ்சித்து போடுகிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்யணும், கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்றான், இல்ல நான் சிறு வயதிலிருந்தே இந்த கற்பனைகளை என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சரி, இது இன்னும் நான் என்ன செய்யணும், ஏதாயிலும் இன்னும் நான் ஏதாயிலும் எதை செய்யணும்னா, ஆண்டவர் சொன்னா, அவன் ஐஸ்வர்யமா நான் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ உனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வாழ்ந்து சொன்னார். இப்ப ஐஸ்வர்யம் அவனை நெருக்கிறதுனால, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குள்ள அவன் இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சான். ஆனா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவரை பின்பற்றுறதுக்கு விடல. புரியுதா? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவரை பின்பற்ற என்ன செய்யல, உடல். ஆண்டவர் சொல்லுங்க, ஒருத்தனை பார்த்துட்டு நீ என்ன செய்யணும், பின்பற்றி வான்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு தகப்பன்னு தாய் இருக்கிறார்கள், அவர்களை அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், வந்து உங்களை என்ன செய்யறேன்,
பின்பற்றுகிறான். உலகத்தின் மேல ஒரு கவலை அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருந்தது. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எதுவும் காரணம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இது இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவேன், இது சரியானாலும் ஆண்டவரை பின்பற்றுவேன், இதோட தான் ஆண்டவரை பின்பற்றணும்னா சிலதை விடணும். அல்லேலூயா. சிலதை விட்டா மட்டும்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா முடியாது. உலக கவலைகளை விட்டுறணும், உலக கவலைகளை தூக்கி எறிந்துடணும். அதை பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் மேலே லாசர் இருப்பான், ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாக்கில் வராதான்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் வராது, பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுருங்களேன். இந்த வசனம் அதான் சொல்லிட்டு பாருங்களேன். வசனம் கூட உள்ள போயிட்டு வளரணும்னு நினைச்சு கனி தரணும்னு நினைச்சு ஒரு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன்னே, ஒரு செடி வளர்ந்துட்டே இருக்குது. அந்த செடியை சுத்தியும் முள்ள எல்லாம் குத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த செடி கனி கொடுக்குமா? கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியுமா? முடியாது. அந்த செடி வளரணும்னு நினைக்குது, ஆனா சுத்தி என்ன செய்யுது? உலக கவலையும் ஐஸ்வர்யமும் குத்தி 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 இருக்கிறதுனால அது ஒரு பூ விடவும் முடியாது, ஒரு பிஞ்சும் வராது, அந்த இலை கூட ஒழுங்கா வளர. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சுக்கோங்க, சரியா? இந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைப்போம், கனி கொடுக்கணும்னு நினைப்போம், ஏதாயிரம் ஆண்டவருக்கு பிரியமாக செய்யணும்னு நினைப்போம். ஆனா இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக கவலையை நம்ம நெருக்கி கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவே அருமையான சுவிசேஷத்தை 2 கொரிந்தியர் 4:4 தானே? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்தான்? குருடாக்கி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்குள்ளே அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் அவர்களுடைய மனதை என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கி போட்டது நிமித்தமாக அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கவோ அவர்களுக்கு குறித்த அவருடைய தரிசனத்தையோ திட்டத்தையோ சித்தத்தையோ பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கிறதுனால மனது குருடாகி போய்விட்டது. மனது குருடானால் மனம் எப்படி புதுப்பிக்கப்படும்? மனம் புதுப்பிக்கப்பட்டாதானே மறுரூபம் அடைய முடியும். மனம் புதுப்பிக்கப்படாம இருக்கிறதுக்கு மனதை பிசாசானவன் எப்படி வச்சிருக்கான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இவன் குருடாக்கி வைத்திருக்கிறதுனால வேதத்தின் மகத்துவங்களையும் அவருடைய வேதத்தின் அதிசயங்களையும் பார்க்க கூடாதபடிக்கு கண் ஓப்பனா இருந்துச்சுன்னா வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியும். இன்னும் ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதையில நடப்பதற்கு அது கிருபை தரும், உதவி செய்யும், பலப்படுத்தும். அது நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக கவலையை விடணும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விடணும்னு உணர்த்தப்படுமோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:31. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அப்ப அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் இன்னைக்கு வேலைக்கு போலன்னா நீ என்னத்தை திம்ப, என்னத்தை உடுத்துவ, என்னத்தை அப்படித்தானே சொல்லுறோம்.
தெரியும் தானே? நான் வேலைக்கு போகிறதுனாலதான் உனக்கு எல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போயிட்டு, அல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போயிட்டு நம்ம ஆட்கள் சொல்லுகிறது என்னன்னா, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுறதுனாலதான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்த்தப்படுமோ, வார்த்தைக்கு செவி கொடுத்து உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் தூக்கி எறிந்துட்டு ஆண்டவரை பற்றி கொண்டா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதான் 32வது வசனத்துல வாசிக்கிறோம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் பரமபிதா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆமா, ஆண்டவர் எல்லாத்தையும் தருவாரு. நம்ம செலவிட வேண்டியது நம்முடைய நேரத்தையும் நம்ம உலகத்திற்கு இருக்க காரியத்தை விலக்கி வைத்து விட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேருமோ, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ற, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது அதாவது உலகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, சத்தியத்தை செல்வாக்கை என்ன செய்யும், சீரழிக்கும். சத்தியம் நமக்குள்ள வளர்றதுக்கு உலகம் ஒரு நாள் விடாது. உலகம் நம்மளை இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒரு கவலையை போட்டு சத்தியத்துல வளர விடாதபடிக்கு நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். இவை எல்லாவற்றிலும் விசுவாசிகள் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா அவனுடைய வேலையை நம்மளை எப்படியாவது குருடாக்கணும்னு தான் அவனுக்கு வேலை. நம்மளை குறித்து வைத்திருக்கிற அந்த தரிசனம் நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நம்ம பார்க்க கூடாது. அப்படின்ட்டு எப்படியாவது நம்ம மனசை குருடாக்கணும்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்துல குருடாக்கி இருப்பான். இவன் ஒண்ணுமில்லாம பண்ண, அவனுக்கு நம்ம மேல பிளானே அதுதாங்க, ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு. ஆனா நம்ம தான் எப்படியாவது தப்பி தவறி உருண்டு பிறண்டாது என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வசனத்தை பிடிச்சு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தூங்குற நேரத்துல ஒரு வசனம் கொக்கி மாதிரி வந்து நம்மளை தூக்கிடும். அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, அவருடைய கரம் நம்மளை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தி 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 விழுந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் தூக்கி நிப்பாட்டி, தூக்கி விடுவோம், பொத்துன்னு விடுவோம், திரும்பவும் தூக்கி நிறுத்துறாரு. ஆண்டவர் பலப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கிறாரு. உண்மைதானே? அல்லேலூயா. எந்த விதத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை விட்டு வெளியே போக விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு பதத்துல லைட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். எப்படின்னா, ஐஸ்வர்யம் மிகுதியான உடனே சத்தியத்திலேயோ நம்முடைய ஆராதனைகளிலேயோ மாற்றம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த உடனே அப்படியே பரவச நிலைமையில தான் இருக்கும் ஆராதனையில் எல்லாருமே. புரியுதா உங்களுக்கு? அப்படியே பரவச நிலைமையில நம்ம போகிறதுனால அது ஆண்டவர் பிரியப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உங்களுடைய பரவச நிலைமை எல்லாம் அப்படி தள்ளிடுவாரு. ஆமா, அல்லேலூயா. என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படணும். ஆண்டவருக்கு முன்னால அப்ப எப்படி ஆராதிச்சோமோ அப்படி ஆராதிக்கணும். அததான் ஆண்டவர் பிரியப்படுகிறாரு. ஐஸ்வர்ய மயக்கம் நம்மளை மயக்கிட கூடாது. பாருங்களேன், அது மயக்காதபடிக்கு தெளிவுள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. தெளிந்து இருக்க காரணம் ஏன் தெரியுமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி விழுங்கலான்னு வகை தேடி என்ன செய்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரே மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம தியானிச்சு நம்ம கடந்து செல்லலாம். சரியா? ஓகே. ரெண்டாவதாக உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது.
ஓகே, எழுதிட்டீங்களா? இதுல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. இவ்வுலகத்தை ஆ. அனுபவிக்கிறவர்கள் ஆ. அதை சமாதானமாய் அனுபவியாதவர்களைப் ஆ. போல் இருக்க வேண்டும். ஆ. இவ்வுலகத்தின் தேசம் ஆ. கடந்து போகிறது. அப்போ இதை வாசிக்கிறோம். 7:31 தானே வாசிங்க? 1 கொரிந்தியர் 7:31. ஓகே, ஆமா. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் என்ன செய்கிறது? கடந்து போகிறது. வசனம் புரிஞ்சுதா? புரியாத மாதிரி தானே இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த உலக பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று வாழ வேண்டும். சரியா? இந்த உலகமும் இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் வழிகளும் மறைந்து போகும். எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த உலக பொருட்களை பயன்படுத்துபவர்கள், உலகத்தில் நிறைய பொருட்களை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல, அவைகள் முக்கியமானவை அல்ல என்பது போன்றுதான் என்ன செய்யணும்? வாழணும், நினைக்கணும். இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் என்ன செய்யும்? மறைந்து போகும். இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? மறைந்து போகும். எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும்? உலகத்தின் கிரியைகளுக்கும் உலகத்தின் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி வாழ வேண்டும். அல்லேலூயா. முதல்ல உலகத்தின் பொருட்கள், உலகத்தின் பொருட்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லாம இருப்பீங்களா? உங்களை கேட்கலங்க. ஆமா, நீங்க 1 மாசம் கூட இருப்பீங்க. அது கேட்கல, அதுதான் சொல்றேன். நீங்க 1 மாசம் கூட இருப்பீங்க. போன் இல்லாம இருப்பீங்களா? போன் இல்லாம இருப்பீங்களா? போன் இல்லாம இருப்பீங்களா? முடியுமா? முடியாது. முடியாது. சிலர் இன்னொன்று போன்ல வச்சே 3 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. ஆமா, அல்லேலூயா. ஆமா, உலகத்தின் பொருட்கள் நமக்கு முக்கியம் அல்ல. அல்லேலூயா. உலகத்தின் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு பைக் இல்லாம முடியாது. அவங்கள ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருக்குன்னா முடியுமா? ஏதாவது ஒண்ணு கையில இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு நாள் வீட்டுல இருந்தா சாயங்காலம் சங்கிலி தான் எடுக்கணும். புரியுதானே? பைத்தியம் ஆயிரும். ஆமா, அப்படியே அப்படி ஆயிடுவாங்க. ஆமா, உலகத்தின் பொருளுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்கணும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எப்படி இருந்தாலும் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்துல வாசிக்கும் 33வது வசனத்தை வாசிங்களேன். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக. புரியுதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாம் வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்ச மாதிரியே இருந்திருக்காது. ஆமா, அல்லேலூயா. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக
ஹல்லேலூயா. நமக்கு கடைசி வரை கவலைப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஆமா, என்ன ஆமா, நீங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய பார்வையிலே எல்லாமே தெரியுது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. அவன் கடைசி வர கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா, கவலைப்பட்டு எப்படி பிரியமா இருக்க, இது வாங்கி கொடுத்தா இப்படி சொல்லுவாங்களா, அதை வாங்கி கொடுத்தா இப்படி என்ன பண்றது அப்படின்ட்டு பல்லையும் கடிச்சிட்டு வாங்கி தெரிஞ்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஆமா, அப்படி கவலைப்பட்டு சரி, அடுத்து வாரேன். ஆமா, 34வது வசனத்தை வாசிங்க. அது போல வாசிங்க. அடுத்து வாசிங்க. விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழம்பு செஞ்சா இன்னைக்கு இந்த மனுஷன் இதெல்லாம் பேசுவாரு, இந்த குழம்பு செய்யலாமா, இந்த குழம்பு செய்யலாமா, இல்லை இதை வாங்கி கொடுக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புருஷன் மனைவிக்காகவும் மனைவி புருஷனுக்காகவும். ஆனா சிலர் எதுக்குமே கவலைப்படாம இருப்பாங்க பாருங்க. ஏன்னா அதையும் நான் சொல்லிட்டு தான் போனோம். புருஷனை பத்தியும் அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை, மனைவியை பத்தியும் அந்த ஐயாவுக்கு. அவைதான் ஒண்ணு பண்ணுவான், அவரு வருவாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ரொம்ப கவலை பண்ணாதீங்க, கவலைப்படாமலும் ரொம்ப கவலைப்பட கொஞ்சம் ஓரளவாது. ஆமா, நேற்று சொன்னேன் பாருங்க, அந்த இசைவுக்கு ஏத்த மாதிரியாவது கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு, இப்படி இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப கவலை வருது தெரியுமா? ஒருத்தர் புரிஞ்சிக்காம இருக்கணும்னா கவலை வருது. ஒருத்தர் கொஞ்சமாவது என்ன செய்யணும், புரிய வைக்கிறதுக்காக தான் உலக காரியத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு பிரியப்படுத்தலாமா அப்படின்னு என்ன செய்கிறார்கள். உண்மைதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த கவலை என்ன செய்யுது தெரியுமா? உலகத்தின் மேல நாட்டத்தை கொண்டு போயிருது, ஆண்டவருக்கு மேல நாட்டத்தை குறைச்சிருது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? அதுக்கும் ஒரு வசனத்தை வாசி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். 5:20. போதும். முதல்ல என்ன செய்யணும்னா, எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பழகணும். முதல்ல மனைவியும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், புருஷனும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த மனுஷன் ஒன்னும் வாங்கி போட மாட்டாரு, ஒன்னும் செய்யவும் மாட்டாரு, ஒன்னும் தரவும் மாட்டாரு. ஒரு மனுஷனாலும் ஒரு புடவை வாங்கி தர்றது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்காம எல்லாவற்றிற்காகவும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து 21வது வசனம். என்ன வசனம்? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். அப்ப தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி தான் இதை செய்யணும், நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும்னு மனைவி நினைக்க கூடாது, புருஷனை நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அப்படி பேக்க போயிட்டு வாங்க, மைண்டெல்லாம் போவோங்க, எனக்கு தெரியாதா? ஆமாம், நீங்கள் அப்படியே ஒரு யோசனை பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி அப்படி டைப் பண்ணி எடுத்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருவீங்க அந்த ப்ரோக்ராமை. ஆமாம்,
அல்லேலூயா. ஆமா, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. அது என்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கீழ்ப்படியாம போகிறது இடத்துல தான் பிரச்சனையே தொடங்குது, சண்டை வருது, பிரச்சனை வருது. அதை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சாரி 33வது வசனத்தை வாசிங்க. எப்படிலும் உங்களிலும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூற வேண்டும், மனைவியும். இதுதான் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி. ஆமா, மனைவியிடத்துல அன்பா இருக்கணும், புருஷனிடத்துல ஆண்டவர்கிட்டே பயப்பட நீ எல்லாம் ஒரு ஆளாயான்ற மாதிரி. ஆமா, நான் யாரையும் மதிக்கிறதுல உன்னை போய் மதிப்பலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, அடுத்து சொல்லுங்க, மரியாதையும் கிடையாது. சில புருஷனுக்கு இருக்கேன்னு கூப்பிடுறாங்க. அவன் கிறுக்கன் கிடக்கிறான், அவன் கிறுக்கனா இருக்கிறதுனால உனக்கு காய்ச்சி ஊத்துறான். ஆமா, இன்னொரு தடவை அது பைத்தியம் பேசிட்டு கிடக்கட்டும், அது கிறுக்கு பேசிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு, அதுக்கு கிறுக்கு அப்படின்னு என்ன செய்யாதுங்க, சொல்லாதுங்க. அல்லேலூயா. அந்த கிறுக்கு இல்லைன்னா தெரியும், புரியுதுதானே? அது கிறுக்கா சுத்திட்டு கிடக்கிறதுனாலதான் நம்ம சொகுசா இருக்கிறோம். அந்த கிறுக்கு இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு உள்ளதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். சரியா? ஆமா, எப்படிப்பட்டவனா இருந்துட்டு போட்டோம், எப்படிப்பட்ட புருஷனாகவும் இருந்துட்டு போட்டோம். உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் பிடிச்சிட்டு வந்து தன் மனைவியை போட்டு அந்த அடிக்கிறான், அடிச்சு அதுவும் அடியும் வாங்கிக்கிட்டு காலையில சோற பொங்கி வைக்குது, காலைல வேலைக்கு போட்டோன்னா. ஆனா விசுவாசி அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க முதல்ல, அடுத்து பயபக்திக்கு போகலாம். அல்லேலூயா. புருஷன் மனைவியை நேசிக்கணும், அப்போ பயபக்தி உண்டாகும். எல்லாம் ஒன் சைடே எதிர்பார்க்க கூடாது. நம்மளும் திருப்பி என்ன செய்யணும், எல்லாம் ஒரு சைட்லேயே அவங்க தான் செய்யணும், இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். அதனால ஒன்றும் ஆகாது. ஆனால் வார்த்தையினாலேயாவது, அன்பான வார்த்தைகளினாலேயாவது மனைவி, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு மனைவி கரெக்டாக இருந்து, நீங்கள் சம்பாதிக்கவே வேண்டாம் பாருங்களேன், நல்ல ஒரு பூஸ்டப் கொடுத்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே வார்த்தை தான் அவங்களுக்கு தேவை, என்ன தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. பின்னாடி இருந்துட்டு இது தண்டத்துக்கு கிடக்குது, இது சம்பாதிச்சு எங்க கொண்டு வந்து, நீ கொண்டு வந்தது இல்லையா, எல்லாம் இங்க ஆச்சுட்டு அப்படின்னு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேச ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அப்படி செய்கிறவர்கள் தான் நீங்க வசனத்தை மீறுகிறீர்கள், உடன்படிக்கையை மீறுகிறீர்கள். புரியுதா? கிறிஸ்து சபைக்கு தலை, புருஷன் மனைவிக்கு தலையாகிறார். வசனத்தை தான் நம்ம பேசணும். ஈக்குவாலிட்டி எல்லாம் அது இந்த உலகத்துல வந்தது. நம்ம வசனம், நமக்கு வசனம் தான் முதல்ல, அப்புறம் தான் ஈக்குவாலிட்டி எல்லாம் அடுத்து அதெல்லாம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் முதல்ல வசனம். புருஷன் கிறிஸ்து வந்து புருஷனுக்கு தலை, புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். பயபக்தியோட அதை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவ பயத்தோடு எல்லாவற்றுக்கும் முன்னால ஆண்டவரை நிறுத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும்போ குடும்பத்துக்குள்ள உலகம் வராது,
புருஷனையும் சாத்தா வஞ்சிக்க மாட்டான், மனைவியும் சாத்தா வஞ்சிக்க மாட்டான். 2 பேரும் சரியா இருந்தீங்கன்னா உள்ள எதுக்கு இன்னொன்னு வருது? அல்லேலூயா. எதுக்கு உலகம் வருது? எதுக்கு விபச்சாரம் வருது? எதுக்கு வேசித்தனம் வருது? எதுக்கு சண்டை வருது? எதுக்கு வைராக்கியம் வருது? எதுக்கு மூர்க்கம் வருது? எதுக்கு பிரிவினை வருது? நான் இங்கிலீஷ்ல சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறேன். எதுக்கு பிரிவினை வருது? அல்லேலூயா. காரணம் என்னன்னா, விட்டு கொடுத்து பொறுமையா இருந்து சகித்து, எல்லா காரியத்திலையும் நம்ம சகிக்கணுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால 2 பேரும் ஈக்குவாலிட்டியா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேல அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சுன்னா, இசிஜியில் அப் அண்ட் டவுன் இருந்தாதான் நார்மலா இருக்கும். அப்படித்தானே? அப் அண்ட் டவுன் இருந்தாதான் அது உசுரோட இருக்குதுன்னு அர்த்தம். 2ம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா செத்து போயிருச்சுன்னு அர்த்தம். புரியுது இல்ல? ஹலோ, புரியுதானே? ஆமா. ஒரு சைடே இறங்குமா இசிஜி? அப்படியெல்லாம் இறங்கல. அப் இருக்கும், டவுன் இருக்கும். அப்படித்தானே? அப் டவுன் இருக்கும், உயரமும் இருக்கும், ஆமா இறக்கமும் இருக்கும். ஒரு ஆள் உயரமும் ஒரு ஆள் இறங்கணும். இல்ல நானும் உயர்வேன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி போறோம்னா, அல்லேலூயா அல்லேலூயா, அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி குடும்பத்துல உலகம் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பாராங்க. எல்லாரும் செய்வோமா? கண்ணை மூடி அவருடைய சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா கண்களை மூடி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் கிரியைகள் எனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய எந்த வேஷங்களும் எங்களை தொடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியானவரோடு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உலக நாளத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு வரையிலும் நான் ஏதாயிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலோ ஆண்டவருடைய காரியத்திலேயோ ஏதாயிலும் குறைபாடு எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க மாற்றிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்களேன். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் ஆண்டவரே. வசனத்துக்கு செவி கொடுத்தவனாய் நான் வாழ ஆண்டவரே. வசனத்தின்படி நான் இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொன்னார். ஆவியானவருக்கு கொடுத்தவர்களாக எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரே, இன்னையிலிருந்து என் குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். இன்னையிலிருந்து என் குடும்ப வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் ஆண்டவரை முன்னிறுத்தி நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் மனைவியை நேசிக்கணும்னா இன்னையிலிருந்து நான் நேசிக்க எனக்கு பலனை தாங்க. இவ்வளவு நாள் நான் புருஷன் மேல பயபக்தியா இருக்கலனா, கீழ்ப்படியலனா, இன்னையிலிருந்து நான் அதை செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வார்த்தை வரும்போது முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அல்ல, அதை ஏற்றுக்கொண்டவர்களாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே. ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நேசப்பா. உலகை எங்களை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. உலகை எங்களை மூடி போற்றக்கூடாது ஆண்டவரே. உலகை எங்களை கரைப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. விவாகம் மச்சம் அசூசிப்படாததா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துல உலகம் வந்துடக்கூடாது, பிசாசு மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன், ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆண்டவரே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆண்டவரே. ஏசப்பா உனக்கு பிரியமா எங்க குடும்பம் நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்களை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. உலக கவலைகள் எங்களை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. நான் சூழ்நிலையிலும் மாத்திரம் நம்பியோட எங்களுக்கு பலனை தருவீராக ஏசப்பா. மாத்திரம் முன்னிறுத்த எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. மாத்திரம் நலனிறுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பரிசுத்தாவியை கொடுத்தவர்களாக பரிசுத்தப்படி நல்ல ஆண்டவரே.
ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டு சமத்திற்கு மேம்படுத்தபடியாக ஆராய்ச்சியாக ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீரே என்று நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உலக மாமிச பிசாசு எங்களை தொடாதபடிக்கு எங்களை எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ள ஆண்டவரே. இந்த வசனத்தில் நாங்கள் வளர விடாதபடிக்கு கனி கொடுக்க விடாதபடிக்கு எங்களை அமிழ்த்துகிறதான எல்லா உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் குடும்பத்தை குறித்த கவலைகளும் எங்களை விட்டு மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு போதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திரும்பியின் பிரசன்னம் கூட நடந்துட்டு ஆண்டவரே நாங்கள் வேறுபடுத்தப்பட்டவர்கள். ஆண்டவரே உலகம் எங்கள் மேல வந்துடக்கூடாது. ஆண்டவரே உலகத்தின் கிரியையின்படி நாங்களும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதே போதுமானவராய் கூட இருங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவராய் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாங்கி தாங்கி நடத்தின கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலனை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Hallelujah.